டைம் FM ITR வானொலியோடு காற்றலைகளிலே பெட்டகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த பெட்டகம் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு மிகவும் அறிமுகமாக எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் இப்பொழுது இவருடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு இவருடைய பங்களிப்பு மக்களுடைய விழாக்களிலே இவருடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கும். அந்த வகையிலே கிருபா கிஷான் EASY24NEWS.com இந்த இணையதளத்தினூடாக மக்களிடையே அண்மை காலங்களிலே மிகவும் ஒரு பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற பங்காற்றி கொண்டிருக்கின்ற கடுமையான ஒரு முயற்சியோடு எமது மக்களிடையே வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையிலே மிகுந்த ஆர்வத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு 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 நல்ல நிலைக்கு வர வேண்டும், மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே நல்ல ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடும் பற்றுறுதியோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கிருபா கிருஷ்ணன் அவர்களை சந்திக்கின்றோம். உண்மையிலே அண்மை காலங்களிலே இவரை தெரியாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த வகையிலே வணக்கம் கிருபா கிருஷ்ணன். வணக்கம். ஆமாம், உங்களுடைய EASY24 நியூஸ் என்றாலே அந்த எங்களுக்கு நம்முடைய அந்த இணையதளத்தின் பேரை சொல்லும் பொழுதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கின்றோம். தேங்க்யூ. ஆமாம், சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பெட்டகம் நிகழ்ச்சியை பற்றி உங்களை நீண்ட காலமாக அநேகமான நிகழ்வுகளில் நீங்கள் தொகுப்பு செய்வதை பார்த்துக்குவேன். பிறகு காலப்போக்கில் நீங்கள் இந்த பட்ட நிகழ்ச்சி இந்த ITR வழங்கும் செய்கிறேன் ஃபேஸ்புக் மூலம் பார்த்துருப்பேன். தொடர்ந்து பார்ப்பேன். நீங்கள் அது எங்களோட கலைஞர்கள், முக்கியமாக எல்லா கலைஞர்களும், எந்த கலைஞர் மட்டுமல்ல, இந்த ஊடகத்துறையோ இல்லாட்டி எந்தெந்த விடயங்களில் தகுதியாக இருக்கிறார்களோ அல்லது எந்தெந்த விடயங்களில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த பட்ட நிகழ்ச்சியில் கொண்டு வந்து நீங்கள் அதில் என்ன ஊக்குவித்து அதை செய்கின்ற பணியை தொடர்ந்து செய்கிறதுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த பட்ட நிகழ்ச்சி எனக்கு உண்மையாக என்ன ரொம்ப கவர்ந்தது. அப்போ நான் கூட இதில் ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு விட கேட்டிருந்தேன். எனக்கு நீண்ட நாட்களுக்கு பற்றி 2 கால் கொடுத்தீங்க, வாரீங்களா? ஆமாம், எப்பொழுதுமே முதலாவது ஒரு விடயம் என்னோட சொன்னால் மிகவும் ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் ஒரு பற்றுறுதியோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் எங்களுடைய பிரசனம் இருந்து கொண்டிருக்கும். உடனுக்குடனே நடைபெறுகின்ற எங்களுடைய குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளிலே எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் பங்கு பெற்றி அங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை படம் பிடித்து உடனுக்குடனே சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களுடைய EASY24NEWS.com மூலமாகவும் மக்களிடையே கொண்டு செல்வதிலே நீங்கள் மிகவும் ஒரு பற்றுறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு ஊடகங்களுக்கிடையே ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது, இருக்க வேணும். அதே நேரத்திலே உங்களுடைய அந்த சேவையை மென்மேலும் வளர்ப்பதற்கும், அதே நேரத்திலே உங்களுடைய கருத்துக்கள் மக்களிடையே கொண்டு செல்வதற்கும் ஒரு சிறந்த ஊடகமாக வானொலி கூடுதலாக இலகுவாக இருப்பதனால் இந்த துறையிலே இந்த நிகழ்ச்சியிலே உங்களை அழைத்து உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கின்ற அந்த கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். நல்லது, எப்பொழுதுமே உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. இந்த நாங்கள் அழைப்புதலை ஏற்படுத்திய பொழுது நீங்கள் வருகை எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் வருகை தந்திருந்தீர்கள். அதிலே முதலில் நன்றி சொல்ல வேண்டும். எல்லோரையும் கேட்பது போன்று உங்களை பற்றி கொஞ்சம் நாங்கள் சொல்லுவோம். நீங்க யாரு? நீங்கள் இந்த கிருபா கிஷான் என்பவர் யார் என்ற அடிப்படையிலே உங்களோட அப்பா அம்மா, அவங்களோட கூட பிறந்தவர்கள், அவர்களில் உங்களோட ஊர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் தாவடியை சேர்ந்தேன். இலங்கையில் தாயகத்தில் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் தாவடியை சேர்ந்தேன். எனக்கு 7 சகோதரங்கள், என்னோட சேர்ந்து 8 பேர். 5 அக்காமார், ஆக்சுவலி 4 தங்கச்சி, 4 அக்கா, 1 தங்கச்சி, 2 அண்ணன்மார். என்னுடைய அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். யாழ்ப்பாணத்தில் 57ஆம் ஆண்டுலேருந்து நடத்தி வந்தவர். எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் தான். நான் சின்ன வயதில் தாவடி பாடசாலையில் படித்து வந்தேன். தாவடி தமிழ்கலைவர் பாடசாலையில். அதுக்கு முதல் பாடல் வகுப்பு கமலேஷ் டீச்சர் என்ற இடம் நான் பாடல் படித்து வந்தேன். அதை மறக்கிற விடயம் என்னென்றால், அந்த நேரத்தில் அங்கே பிளாக் போர்டு இல்லை. அப்போ இந்த கமலேஷ் டீச்சர் அந்த கதவில் எழுதுவா.
ஆனாவன அன்றைக்கு நான் மறக்கவில்லை. இப்போ இருக்கிற ஒவ்வொரு வருடம் இலங்கை போகும்பொழுது சந்திப்பேன். பிறகு தாவடி பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருந்து கிரேட் 8க்கு பிறகு மானிபேண்டுவில் படித்தேன். அங்கே தொடர்ந்து படிப்பு பட்டது. அங்கே உள்ள பாய்ஸ் ஹவுஸ் என்ற ஒரு ஹவுஸ் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் என்று ஒன்று இருக்கிறது. நான் பாய்ஸ் ஹவுஸில் இருந்திருந்தேன். நாடகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நாடகத்துறையிலே பாடசாலை வாழ்க்கை என்றாலே உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. சத்யவான் சாவித்ரி நாடகம் கூட நடிச்சது. சத்யவான் சாவித்ரி இன்றில்லை அன்றில்லை என்றுமே ஒரு மக்களிடையே மிகவும் ஒரு பிரபலமான ஜெர்மனுடைய தூதுவராக நடிச்சிருக்கிறேன். அப்படியா? அப்ப கொஞ்சம் கவனமா தான் இருக்கும். இந்த சின்ன மாமிய சின்ன மாமி அந்த பாடலுக்கு கூட நான் நடித்திருக்கேன். ஆமா, சின்ன மாமியை பாடியவர் இங்குதான் வந்திருக்கின்றார் நெத்தி கனகரத்னம் அவர்கள். உண்மையிலே இந்த எங்களுடைய பாடசாலை வாழ்க்கை, எங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், எங்களோட பழகிய நண்பர்கள், எங்களை பெற்றெடுத்தவர்கள், எங்களோட கூட பிறந்தவர்கள், இவர்கள் எல்லாம் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த உருவாக்கத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் தாவடி அதுக்கு பக்கத்திலே சுதுமலை கொக்குவில். ஆமா, மிக ஒரு பிரபலமான இடம். ஒரு காலத்திலே ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. எல்லாம் பக்கத்துல அம்மம்மா வந்து எல்லாம் பிரபலமான பிரசித்தமான ஒரு வரலாற்றுகள் கொண்ட ஊர்கள் தானே எங்களுடைய ஊர்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த வகையிலே உங்களுடைய இணுவில், தாவடி, சுதுமலை, மானிப்பாய், கொக்கில், கோண்டாவல் எல்லாவற்றையும் சூழ்ந்த அந்த சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே வழியிலே சொல்லுங்களேன், உங்களோட அந்த காமலேஸ் டீச்சரை பற்றி சொன்னீங்க. அப்படியா? காமலேஸ் டீச்சர் வந்து அந்த ஆரம்ப காலங்களிலே போட்டுகள் இல்லாவிட்டால் கதவுலையும் எழுதுவார்கள். அப்படியாக மிக அர்ப்பணிப்போடு படிப்பித்தவர்கள் தான் எங்களுடைய ஆசிரியர்கள். மறக்கவில்லை இன்றைக்கு. ஆமா, நீங்கள் இந்த சின்னநிலை உங்களோட பழகிய நண்பர்கள் அவர்களை பற்றி சொல்லுங்களேன். இப்பவும் தொடர்பு இருக்கிறீர்களா? சின்னநிலை திரிந்த ஓடி ஆடி திரிந்து கள்ளன் போலீஸ், ஐஸ்பால், கிளித்தட்டு, இப்படி சில நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க, கண்டா பேசுவார்கள். அங்கே இலங்கையில் உள்ள நண்பரோடு சிலர் இருக்கிறார்கள், தேடி வருவார்கள். நான் ஒரு இடம் வெக்கேஷன் போகும் பொழுது என்னை தேடி வருவார்கள், வந்து சந்திப்பார்கள். நான் எப்பவுமே பழசை மறப்பதான் இல்லை. அப்ப அவர்கள் வந்து என்ன சந்திக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு. EASY24 நியூஸ் போன்று நீங்களும் ஒரு ஈஸியான முறையில் எல்லாரோடையும் பழகுவீர்கள். ஜெனரலாவே நான் ஏரிஸ், நான் பீப்புள் பர்சன். ஏரிஸ் நினைக்கிறேன். அது அந்த மென்டாலிட்டி தான். என்னுடைய பிறப்பை எப்படித்தான் எல்லாரோடையும் பழகுறது, யாரை தேவை நடப்பது, நேச்சர் அப்படித்தான். ஆமா, நல்லது. அதே வழியிலே சொல்லுங்களேன், நீங்கள் பின்பு புலம்பெயர்ந்து தாயத்தை விட்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தாயகத்தில் இருந்த காலங்களிலே தாயகத்துல இருந்து நான் நேரடியாக இங்கிலாந்து போய் லண்டன்ல இருந்தேன். லண்டன்ல 10 வருடங்கள் வாழ்ந்திருந்தேன். அங்க போய் என்னுடைய உறவினர் அங்க இருக்கிறார்கள். அங்கே இருந்து அங்கேயும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஆரம்ப காலங்கள் மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை. முன்னேற்றத்துக்கு, எங்களுடைய இன்றைய முன்னேற்றத்துக்கு பின்னாலே பல வழிகள் இருக்கின்றன. ஆரம்ப காலங்கள் என்றால் சும்மாவா நாங்கள் சாதாரணமான ஒரு கிராமங்களிலேயும் ஒரு நகரங்களிலேயும் இருந்து வந்து இங்கே ஒரு பல்மொழி பேசுகின்ற மக்களோடு வேலை செய்ய வேண்டும் என்றது உண்மையிலே உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கும்பொழுது நாங்கள் உண்மையாக கஷ்டப்படவில்லை. எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணி நாங்கள் வேலைக்கு போகிறது, கடைக்கு போகிறது, அப்பா ஹெல்ப் பண்ணுற ஈவினிங்ல. மற்றபடி படிப்பு வீடாக இருந்தாங்க, டியூஷன் கிளாஸ் அப்படின்னு இருந்தாங்க. நீங்கள் அதாவது வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் நாங்கள் உண்மையில கஷ்டப்பட எனக்கு தெரியும். ஆமாம், ஆனால் அந்த கஷ்டத்தை நாங்கள் தாயகத்தில் உள்ளவர்களுக்கு சொல்வதில்லை. இப்ப சொன்னாலும் வந்து அவர்கள் விளங்கிக் கொள்ள குறைவு. இருந்தாலும் நல்லது. அதே போலையிலே இந்த ஊடகத்துறை சார்ந்த மக்கள் சார்ந்த முறையில நீங்கள் மக்களோடு எந்தெந்த வகையில நீங்கள் பங்காற்ற சேவைகள் புரிந்திருக்கிறீர்கள், அல்லது மக்களுடைய நலன்களிலே அல்ல மக்களுடைய போராட்டங்களிலே, அல்லது எந்த வகையில நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலங்கள் இருந்தன? ஆரம்ப காலங்களில் நான் கனடாவுக்கு வந்த பிறகு நான் விடுவிப்பன இருந்திருந்தேன். அப்பொழுது எனக்கு மக்களோட தொடர்பு நிறைய இருந்தது. மொக்கேச்சிலையும் நிறைய ஸ்டேஜுகள்லையும் இருந்தால எனக்கு நிறைய தொடர்புகள் இருந்தது. அதை தொடர்ந்து என்னுடைய நண்பர் உதயன் பத்திரிகை ஆசிரியர் ஆரன் லோயந்தலிங்கன் நண்பர்
அவரோட நான் பல நிகழ்வுகளுக்கு போவது வளமை. அப்போ போய்கொண்டிருக்கும் பொழுது நான் உண்மையிலே ஒரு முழுமையான தேசியத்துக்கு ஆதரவானால். அப்போ நான் அந்த காலங்களிலேயே வானொலிகளில் புரட்சி பாடல்களும் எங்களோட தேசியம் சார்ந்த விடயங்களை நான் வானொலியில் பேசுகிறேன். என்னுடைய முக்கியமாக சீரியார் வானொலி கலாதரன் நண்பர். அப்போ அவர்கிட்ட வானொலியெல்லாம் அரசியல் களங்கள் எல்லாம் நான் கூடுதலாக தேசியம் பேச விருப்பம். தேசியம் தான் கூடுதலாக பேசுவேன். பாடல்கள் இருக்கிறாலும் தத்துவ பாடல்கள் தங்கப்பெண் அப்படி கேட்டுக்கொண்டு வரும் பொழுது நான் யோசித்தேன், மக்களோடு மக்களை நிற்கணும் என்றால் ஊடகம் தான் சரியான ஒரு ஆயுதம் என்று. அப்போ அதை முடிவெடுத்து விட்டாபடியா இப்போ இந்த ஊடகத்துக்கு தொடங்குறதுக்கு காரணம் மக்களோட க்ளோஸா பழகலாம். மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய ஏதோ ஒரு சேவை செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் என்ன விருப்பப்படுறோமோ அதுக்கான ஒரு வழி. அந்த வகையிலே இங்கே பல ஊடகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. புதிதாக நாங்கள் மக்கள் பெருமளவான மக்கள் இருக்கிறார்கள் கனடாவிலே. 4 லட்சத்துக்கு மேலான மக்கள் இருக்கிற அப்படின்னா பல ஊடகங்கள் நிச்சயமாக தேவை. எல்லா ஊடகங்களாலேயும் எல்லா மக்களிடையேயும் கொண்டு செல்ல முடியாது. ஒரு லிமிட்டட் ஒரு எல்லைக்கு உட்பட்ட இதில் அவர்களுடைய பேப்பராக இருக்கும் பிரிண்ட் பண்ணுவார்கள். அப்ப எல்லா இடங்களிலேயும் சென்றடையக்கூடிய வகையிலே பல ஊடகங்கள் உருவாக்கப்படுறது. மக்களுக்கு பல சேவைகள் மக்கள் தெரிவு செய்யலாம், சாய்ஸ் பண்ணலாம். இந்த ஊடகம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி கேட்கலாம் என்று தங்களை திறமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, நான் ஒரு தனி வழியிலே இந்த EASY24 நியூஸ் அந்த பெயர் வைப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? அதாவது உண்மையில என்னுடைய மார்க்கெட் துறையில் என்னுடைய கம்பெனி பேர் ஈஸி கோம்பாய். அப்போ ஈஸி கோம்பாய் ஈஸின்றதான் எல்லாருக்கும் தெரியும். என்ன கண்டோன்னா ஐசி கோம்பாய் கிருபா வராருன்னா தெரியும். அப்போ நான் இப்படி ஒரு ஊடகம் ஆரம்பிக்க போகிறோன்னு சில நண்பர்களிடம் பேசும் பொழுது நண்பர்கள் சில வைக்கிற பேரை இப்படி ஒரு ஈஸி நேமாக வைக்க சொல்லி, ஏனென்றால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நேம் வைக்கணுன்றக்காக. மற்ற ஒரு எங்களோட நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரையோ இல்லை யாரையாவது ஒரு சந்திக்கிறேன்னு சொன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது என்ன பற்றி ஈஸியாக இருக்கணும். ஆனால் EASY24 நியூஸ்ன்னு சொல்கிறேன், டக்குன்னு கச்சப்பாக இருக்கும். அப்போ நான் ஆல்ரெடி ஈஸி கோம்பா இருந்தபடியா அதே பேரில் EASY24 நியூஸ்.com என்ற பெயரை வைத்தேன். ஆமாம், உண்மையிலே அந்த பேர் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதிலே நீங்கள் அந்த இடத்தை பிடித்திருக்கிறீர்கள். ஈஸியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் EASY24NEWS.com மிகவும் சொல்லும் பொழுதே ஒரு சின்ன ஒரு அதிர்வு. அங்கே ஒரு விடயம் சொல்ல வேணும். இந்த EASY24NEWS.com துவங்கும் பொழுது எனக்கு ஆன்லைன் டிவி செய்கிற நண்பர் இங்கே இருக்கார், E.T. ராஜ். ஆமாம், அவர் தான் எனக்கு இதை ஊக்குவித்து அவர் கொடுத்தல எல்லோருக்குமே பல சேவைகள் செய்திருக்கிறார். எல்லாரையுமே ஊக்குவித்து எல்லாரும் முன்னுக்கு வருவதற்கு அவர் தான் என்னோட சேர்ந்து போன்ல எல்லாம் செக் ஒவ்வொரு போன் எல்லாம் செக் பண்ணி இந்த பேரை எடுத்து உடனே ரெஜிஸ்டர் பண்ணி என்னை ஆரம்ப கட்டத்தில் ஹெல்ப் பண்ணி செய்ய கிருபான்னு சொல்லி அதை ஊக்குவித்தவர். உண்மையிலே சில ஊடகங்கள் அதை எந்த விதமான ஒரு பெருமையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஊடகங்கள் எங்களுடைய ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்கும் ஒரு ஊடகத்துறை சார்ந்த வகையிலே சில வழிவகைகளை செய்து கொடுப்பது உண்மையிலே ஒரு பெருமையான நிகழ்வு. அதிலே செய்ய மாட்டாங்க. நிச்சயமாக அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அதற்கு ஒரு பெருந்தன்மையான ஒரு மனது தேவை. அதை அவரிடம் இருக்கின்றது. அவர் உங்களுக்கு மாத்திரமில்லை பல பேருக்கும் செய்திருக்கின்றார், நாங்கள் அறிந்திருக்கின்றோம். உண்மையிலே அவர் ஒரு நல்ல ஒரு பண்பாளர். நல்லது. அதே வழியிலே சொல்லுங்களேன், இந்த துறையில நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். EASY24NEWS.com இதன் மூலமாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி உங்களுக்கு இந்த அனுபவங்கள் எப்படி இருக்கின்றது? உண்மையில நான் ஆரம்பித்தது செல்போன்ல. இந்த போன்ல தான் நான் ஆரம்பித்தேன். போய் இவெண்டலுக்கு போய் படம் எடுத்து போடுறது, அதை உடனுக்குடனே போடுறது. பிறகு ஒரு 1 இயருக்கு பிறகு அதால ஓப்பனா சொல்லணும், அதால சங்கடங்களை நான் சந்தித்தேன். மீடியா என்ன செல்போன் மீடியாவா அளவுக்கு செல்போன்ல எடுத்து போட்டோ எடுத்து கொச்சைப்படுத்துவது போன்ற எத்தனை இவெண்ட்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அது நான் குவாலிட்டி இல்லை, ஒரு சரியான ஒரு குவாலிட்டியை பற்றி இல்லை, சரியான ஒரு கருவிகள் இல்லை. என்ன போன்ல எடுத்தா மீடியாவா என்ற அளவுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் என்ன அனுபவமா எடுத்து பிறகு நான் வேதனைப்படும் பொழுது நண்பர் உதயன் பத்திரிகை சொல்லியிருந்த நண்பர் அவர்கள் இது உடனடியாக ஒரு ஃபோன் கேமரா வாங்கும் என்ன என்கரேஜ் பண்ணார். அப்படித்தான் இந்த கேமரா வாங்கி
பட் அதுக்கு பிறகு என்னுடைய அந்த நோக்கம் வந்து எந்த நிகழ்வுனாலும் என்னை யார் மதித்து அன்புடன் அழைக்கின்றார்களோ அந்த நிகழ்வுக்கு அது 5 10 விழாவாக இருந்தாலும் பரவாயில்லை. என்னை அழைக்கிற அனைவருக்கும் நான் போய் நேரம் போட்டு அந்த நிகழ்வை முழுமையாக கவர் பண்ணுவேன். அதாவது முக்கியமாக எங்களோட கலைஞர் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வு தாய நிகழ்வுகள் இதனாலும் அது முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படி கொடுத்து போட்டு இந்த ஃபோட்டோக்களை கொண்டு போய் உடனுக்குடனே லோட் பண்ணுறது. அதில் நான் சாமந்தாமமாக 2-3 மணியாக படுக்க ஒரு 2-5 நிகழ்வுன்னா அந்த ஓர்டரின் படி உடனுக்குடன். அதான் நான் 400-500 படம் எடுப்பதில்லை. அது 40 அதில் 50 100 எடுத்து அதை நல்ல முறையில் உடனே அப்படியே போடுவதும் இல்லை. ஒவ்வொரு படமா செக் பண்ணி சரியான முறையில் அமைந்திருக்கின்றதா எடுக்கும்போது 2 படம் எடுப்பேன். அது 2ல ஒன்று நல்ல ஒன்றை சூஸ் பண்ணுவேன். அப்படியே போடுவதில்லை. நல்ல ஒரு உறவுகளும் ஒவ்வொரு ஈவெண்ட்ல ஒரு மாதிரி இருப்பாரு. அப்ப அதை அப்படியே போட்டு அதை இமேஜ் தான் கெடும். அப்ப அதுக்காக நான் சரியான முறையில போடுவேன். அது முக்கியமான ஒன்று. சில பேர் சரியான முறையில் இப்போ 5 பேர் இருக்கும் பொழுது ஒருவர் வேறொரு பக்கமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் போட்டால் 4 பேருடைய போட்டோ நல்லா இருக்கும். ஒரு ஆள் வந்து அவர் கவலைப்படுவார். மற்றது முக்கியமாக இந்த வளர்ச்சி காரணம் வந்து இந்த ஊடகத்தின் நான் வந்து எல்லாரும் நல்லா பழகுவேன். ஆல்ரெடியே நான் பப்ளிக் பர்சன். இந்த ஒரு துறையிலும் நண்பர்களுடன் தெரியும் பொழுதும் எல்லா விழாக்களும் போய் நிகழ்வுகளும் போய் பழகி இந்த ஊடகம் ஆரம்பித்த அப்புறம் நான் தனியாக இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் மட்டுமில்லை எல்லாரையும் அனுசரித்து கரைச்சி பேசி பழகுவது அதுவும் ஒரு காரணம். அப்போ அதெல்லாம் வச்சு தான் இந்த EASY24NEWS இந்த ஆன்லைன் மீடியா வந்து இன்றைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் அது. அடுத்து அது முக்கியமாக அவங்க சொல்லியிருந்தேன் உடனுக்குடன். ஆமாம், முக்கியமாக வந்து எங்களுடைய கலைஞர்கள் ஒரு கலைப்படைப்புகளை மேடையிலே அரங்கேற்றும் பொழுது அதற்கு பின்னாலே பல பயிற்சிகள் பெற்றுக் கொள்வார்கள். அவங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த மேடையிலே ஏற்றும் பொழுது அந்த நிகழ்ச்சியை கொண்டு வரும் பொழுது அதை அரங்கேற்றும் பொழுது அவனை சரியான முறையிலே நாங்கள் படம் பிடிக்க வேண்டும், சரியான முறையிலே பதிவு செய்யப்பட வேண்டும். அதிலே இந்த ஊடகங்கள் சார்ந்தவர்கள் முக்கிய அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய அந்த பயிற்சி, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்கள் இந்த அரங்கேற்றம் செய்த திறமைகள் எல்லாமே மக்களிடையே கொண்டு செல்லப்படாமல் அல்ல தெரியாமல் போகும் பொழுது அவர்களுடைய ஒரு தளர்ச்சி ஒன்று ஏற்படும். பின்வரும் காலங்களில் அவர்கள் எல்லாம் இதில் நாட்டம் குறைவாக இருக்கும். ஆகிய ஊடகங்களுடைய உங்களுடைய செயற்பாடுகள் நிச்சயமாக வந்து அவர்களை சரியான முறையில் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக அண்மை காலங்களிலே நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்விலையும் வந்து உங்களுடைய ஊடகத்தின் பங்கு மிகவும் அதிகமாக. அதாவது விழாக்கள் செய்கின்றவர்கள், ஒரு நிகழ்வை நடத்துகின்றார்கள், அழைக்கின்றார்கள், நம்ம அதை சரிவர செய்கின்றேன். அது முக்கியமான ஒன்று. ஊடகம் இல்லை என்று சொன்னால் அந்த மேடையிலே அல்லது படப்பிடிப்புகள் அல்லது வீடியோ பதிவுகள் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் மேடையில செய்யும் பொழுதே ஒரு சற்று தயக்கமாக இருக்கும். அதே நேரத்திலே நீங்கள் உடனுடனே பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது முக்கியமான. அதே வேளையிலே நீங்கள் தாயகத்திலிருந்து, அதாவது வெளிநாடுகளில் இருந்து இங்கு வரும் பொழுது நீங்கள் ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு சென்று அவர்களை எல்லாம் விசாரித்து அதிலேயும் வந்து எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் செயற்படுகிறது. அதெல்லாம் உங்களால் எப்படி முடிகின்றது? இல்லை, நான் ஆல்ரெடி வந்து நான் அந்த மீடியா செய்யறது ஒரு பேஷன். நான் இதை மணி மேக் பண்றதுக்காக மீடியா செய்யவில்லை. மக்களோடு மக்கள் நிற்கணும், அதுக்கு இதை நான் உபயோகப்படுத்தி கொண்டு தான் நிற்கிறேன். அப்போ எனக்கு ஏற்கனவே வேற பிஸ்னஸ் எல்லாம் இருக்கிறது. அப்போ அது இருக்கக்கூடியதான் நான் இந்த மீடியாவுக்கு நான் என்னை அர்ப்பணித்து கொள்கிறேன். அதாவது சிலர் வந்து வேற என்டர்டெயின்மெண்ட் இருப்பார். எனக்கு இது ஒரு ஹாபி, எனக்கு இது ஒரு பேஷன். மீடியா எனக்கு மீட் பீப்புள், மக்களை சந்திக்கிறது, விழாக்களுக்கு போறது, இப்படி ஒரு விஷயம் செய்யறது எனக்கு சந்தோஷம், நிறைவே தருகிறது. மக்களோடு சம்பந்தப்பட்ட சேவையிலே எங்களுடைய மக்களுக்கு நாமல் என்ன செய்தோம் என்று எங்களை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது எங்களுடைய அந்த சேவை உடனே எங்களுக்கே ஒரு பதில் வரும். இல்ல, தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்னை பற்றி. ஆமா, என்னுடைய பழையினவர்கள் என்ன 20 வருடமா கனடா இருக்கிறேன், அவர்களுக்கு தெரியும். நான் ஆரம்ப காட்டத்துல இருந்து ஒருத்தர் எங்களுடைய உறவு ஒரு CD வெளியிடோ ஒரு புத்தக வெளியிடோ செய்யும் பொழுது நான் அந்த காலத்திலேயே ஸ்பான்சர் பண்ணியோ இல்லாட்டி மேடையில் போய் ஒரு புக்கை ஒரு CDயை வாங்கி அதில் ஊக்குவிக்கிறது. ஆமா, பெரிய தொகை கொடுக்காட்டி சின்ன தொகையை என்னவோ கொடுத்து அதெல்லாம் ஊக்குவிக்கிறது. அது என்னுடைய ஆரம்பத்திலேயே ஊடகத்துக்கு முதலே என்னுடைய அந்த பணி இருந்தது. அதே வேளையிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை இன்னொன்று பார்க்க வேண்டும். உண்மையிலே இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு முதன் முறையாக நீங்கள் அந்த மேடையில கூப்பிட்டு என்பளம் வழங்கியதே உங்களுடைய ஊடகம் மாத்திரம். ஆமா ஆமா, அது அந்த கேமராமேனா இருந்தாலும் சரி அல்லது ஊடகம் சார்ந்தவர்களா இருந்தா சரி, நீங்க உங்களால் அழைக்கப்பட்ட அனைத்து ஊடகங்களும் நீங்க மட்டும்தான் அதை பற்றி அதை வேற யாருமே அதை பரிசுபடுத்தவில்லை.
ஆமாம். நாளைக்கு அது ஒரு பணியா வரும் என்று தொடர்ந்த மாதிரி தெரியவில்லை. அது தொடரலாம், தொடராம விடலாம். ஆனால் உங்களால் செய்யப்பட்டது ஒரு ஒரு வித்தியாசமான ஒன்று. அதை விட்டு மக்களிடையே கொண்டு செல்லப்பட வேண்டும். இல்ல உண்மையில எங்களோட அது எல்லாராலையும் மேலாது. உடல் சார்ந்தவங்க உண்மையான ஒரு செய்ய கஷ்டப்படுகிறார்கள். 10 மத்தியம் 5 மத்தியானம் இப்ப நிற்கிறார்கள். அவர்களை சரியாக ஒரு தடவை கவனிப்பதில்லை. முக்கியமா விழாக்களுக்கு போனா அவர்களை ரெக்கனைஸ் பண்றது கூட சின்ன மிஸ் பண்ண கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் இப்படியான அது எமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்களை மேடையை கூப்பிட்டு சின்ன கௌரவத்தை கொடுத்து இப்படி சின்ன எம்பளப்பை கொடுத்து அதை சந்தோஷப்படுத்துறது உண்மையா செய்ய வேண்டிய விடயம். அதுகளை இங்க உள்ள நிகழ்வு சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அங்கே ஆமாம், அங்கே நீங்கள் அழைப்புதல் ஏற்படுத்திய பொழுது எல்லோருமே கேமராக்களை காவி கொண்டு வருவார்கள். அப் டு டேட்டா ஆன்லைன்ல சென்று கொண்டிருக்கும் வீடியோ பதிவுகள், அவர்கள் பல புகைப்படங்களை எடுப்பார்கள். சம்பந்தமான நிகழ்ச்சி சம்பந்தமான ஆர்டிகல்ஸ், கட்டுரைகள் எழுதுவார்கள். இவர்கள் எல்லாம் உண்மையிலே ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து பூசிக்கப்பட வேண்டியவர்கள், உயர்ந்த இடத்திலே பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் எல்லாம் எந்த விதமான பெரிய பலனை எதிர்பார்க்காது செயற்பட்டு கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே இந்த புகைப்பட கலைஞர்கள், ஊடகங்கள் அந்த கலை அம்சத்தை அந்த தங்களுடைய புகைப்பட கருவிக்குள் ஒரு கலை நுட்பத்தோடு கலை அம்சத்தோடு உள்ளே பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உங்களுடைய அந்த நிகழ்ச்சியிலே மாத்திரம் நான் இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கின்றேன். சில நேரம் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம். எனக்கு தெரிந்த நிகழ்ச்சியிலே அது ஒரு வித்தியாசமான எல்லா அந்த ஊடகங்களை நீங்கள் அழைத்திருந்தீர்கள். அந்த ஊடகங்கள் வந்திருந்தார்கள். அந்த அனைத்து ஊடகங்களையும் மேடைக்கு கூப்பிட்டு அவர்களை கௌரவித்து அவர்களை பற்றி சொல்லி அவர்களுக்கு அந்த ஒரு சிறு ஒரு அன்பளிப்பு நீங்க வழங்கி இருந்தது உண்மையிலேயே ஒரு முன்னுதாரணமான ஒரு நிகழ்வு. என்னுடைய நிகழ்வு மட்டும் நடந்த ஊடகம் சார்ந்த நிகழ்வு ஒன்றில் நடந்தது என்றால் என்னுடைய மட்டும் நான் சொல்லுவேன். என்னுடைய பார்வையில் இந்த அனுபவத்தின்படி வேற எந்த ஊடகம் சார்ந்த நிகழ்வு நடத்தும் பொழுது அப்படி கொடுத்தா நான் பார்க்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு சில நிகழ்வு தந்திருக்காக அப்புறம் நின்றுட்டு அப்படியே. ஆமா, அது உண்மையிலே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வு. முன்னுதாரணம் எப்பொழுதுமே அது ஒரு முன்னுதாரணமான நிகழ்வினை அல்ல முன்னுதாரணமான ஒரு ஸ்டெப்ஸ் அடியினை எடுத்து வைப்பவர்கள் உண்மையிலே மக்களிடையே உண்மையா வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை நாங்கள் வாழ்ந்திருந்தோம், உங்களை பார்த்திருந்தோம். உண்மையிலே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. இல்ல அப்படியெல்லாம் செய்யறபடியே தான் நான் பழகிற விதங்கள் என்னுடைய நிகழ்வு கூட இல்ல. அது இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கோ அல்லது அங்கே புகைப்பட கருவிகளோடும் திரிப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உற்சாகம் அவ்வளவுதான். ஆமா, அது உண்மையிலே பெருமையான நிகழ்வு. அதிலே சொல்லுங்களேன், இந்த மக்களோடு எல்லா நிகழ்ச்சிகள்லயும் இன்று கூட நீங்க பல நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருப்பீர்கள். ஆமா, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சென்று அங்க பங்காற்றி அங்க உங்களுடைய பிரசனத்தை ஏற்படுத்தி எப்படி உங்களால் முடிகிறது எல்லாத்தையும்? எப்படி நீங்க உங்களுக்கு ஓன் ரெஸ்டாரண்ட் கூட வச்சிருக்கீங்க? அப்படித்தான். ஆமா, ஓனா நீங்க ஓன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா அங்கேயே உங்களுக்கு உங்களுடைய முழுமையான சேவை, உங்களுடைய தேவை இருந்த பொழுதிலும் நீங்கள் இன்று காலையில இருந்து மாலை வரும் வரை அன்டில் நவ் இப்ப வரும் வரை நீங்கள் உங்களுடைய நகர்வுகள் ஒரு நிகழ்வை தாண்டி நேற்று மட்டும் 5 நிகழ்வு கவர் பண்ணியிருந்தேன். 5 நிகழ்வு போட்டோக்களும் போட்டாச்சு. இன்றைக்கு மார்னிங் 2 நிகழ்வு கவர் பண்ணியிருந்தேன். 1 போட்டு விட்டாச்சு, 2 போட்டாச்சு. இன்னும் 1 இருக்கு, இன்னைக்கு இரவு போடுவேன். 3 நிகழ்ச்சி இன்னைக்கு கவர் பண்ணிக்கிறேன். ஆமா, உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கின்றது. எப்பொழுதுமே இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு தங்களுடைய நேரங்களை முழுமையான முறையிலே உண்மையிலே விடுமுறை நாட்கள் சொன்னால் மனைவி குழந்தைகளோடு எல்லாரும் ஒரு சிலர் தப்பு இல்லை, வியாபாரமா செய்யறாங்க ஒரு சிலர். ஆனா சிலர்கள் அர்ப்பணிப்போட செய்கின்றார்கள். ஒரு சில பேர் ப்ரொஃபஷனலா ஒரு பிசினஸ் செய்கிறார்கள், அது தவறு இல்லை. ஆமாம், ஒரு வித்தியாசமான நோக்குகள். அது அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய நான் முழுமையாக செய்கிறது. இந்த பட்ட நிகழ்ச்சியில இன்றைக்கு என்ன பற்றி கூறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சுமே சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நான் ஒரு பேஷனா தான் செய்யறேன். உங்களுடைய எந்த விழா சார்ந்த நாளைக்கு நாங்கள் உங்களை பார்த்திருக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு
ஒரு முயற்சியாக எப்பொழுதுமே மேடைக்கு அருகாமையில் வந்து புகைப்படம் எடுப்பது, அது சம்பந்தமாக நீங்கள் உடனுக்குடனே போடுவது, அப்புறம் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வது, அடுத்த நிகழ்ச்சிக்கு போய் அடுத்த நிகழ்ச்சியிலே செய்வது. அப்போ உங்களுடைய பக்கங்களிலே பார்க்கும் பொழுது எல்லோருடைய அந்த மேடையிலே அரங்கேற்றப்பட்ட நிகழ்வுகள் என்ற பதிவுகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கும், பதிவேற்றப்பட்டிருக்கும். உண்மையிலே வெற்றியெல்லாம் பல நேரங்கள் செல்லும். பலரும் வந்து பலர் கூறியிருப்பார்கள். உங்களுடைய இதை பார்த்த அப்புறம் தெரியும் இப்படி நான் டொரண்டோவில் நிகழ்வுகள் நடந்திருக்கிறேன். இங்கே உள்ள லோக்கல் நிகழ்வுகளை பார்த்து அறியக்கூடியா இருக்கிறது என்னுடைய வெப்சைட்டும் அட் த சேம் டைம் இந்த பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், ஈஸி நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் என்ற பேஜ் வச்சுக்கிறேன். அதை போய் லைக் பண்ணிச்சுன்னா எல்லாரும் பார்க்கலாம். ஆமாம், ஈஸி நியூஸ் 2 வேர்ட். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த EASY24NEWS.com அந்த இணையதளத்தை நடத்தி வருகிறீர்கள்? ஆல்மோஸ்ட் 3 வருஷம். 3 வருடத்திலேயும் வந்து நீங்கள் இந்த கடந்த ஒரு வருடங்களும் நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதையிலே எப்படி இருக்கிறது? மீறவே வளர்ந்து போகின்றது. மக்களுடைய ஆதரவுகள் எப்படி இருக்கிறது? நிறைய இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு வீதம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, கற்றுக்கொள்ள எந்த விடயத்திலும், அது ஊடகமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எந்த விடயம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்று கூற முடியாது. கற்றுக்கொண்டே ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் அவர்களும் நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். புது புது அனுபவங்கள் வரும், கசப்புகளும் வரும். அந்த கசப்புகளை நாங்கள் அனுபவம் எடுத்து புதுமையாக எப்பொழுதுமே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. சமயத்தில் இறங்குவதற்கு முதல்படியாக யோசிக்க வேண்டும். சமயத்தில் இறங்கிய பின்பு எங்களுக்கு மாலைகள் தான் கிடைக்கும் என்று நினைப்பது வந்து மடமைத்தனம். எங்களுக்கு கல்லறியும் விடலாம். இரண்டையும் ஒரே நோக்கிலே பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்குடையவன் தான் சமயத்தில் இறங்க முடியும். அப்ப நீங்க இந்த சமுதாயத்தில் எவ்வளவு காலமாக இருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய அந்த மனம் வந்து ஒரு பக்குவ நிலை இருக்கின்றது. அந்த மன பக்குவ நிலை இல்லை என்று சொன்னால் சமுதாயத்தில் சில வேளைகளில் வருகின்ற கல்லறைகள், சில விமர்சனங்கள் வரும் பொழுது நீங்கள் ஃபீல் பண்றேன் நான் இதெல்லாம் தேவையாண்டு. இருந்தாலும் நான் மக்களுக்காகத்தான் இந்த விடயத்தை எடுத்திருக்கேன் கையில. அதனுடைய நான் அதை விட போவதில்லை. ஆமா, சில வேளைகளிலே நம்ம விமர்சனங்கள், சில வேளைகளிலே நாங்கள் போற வழியை மாற்றலாம், அல்லது எங்களுக்கு வேறொரு வித்தியாசமான முறையில் எங்களுடைய படிகளை கொண்டு செல்லலாம் என்றும் இருக்கலாம். ஆகிய சில வேளைகளிலே எம்மை காயப்படுத்தினாலும் வந்து நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே செல்ல வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். 3 வருடங்களுக்கு முன்பு பார்த்த அந்த EASY24NEWS.com இன்று ஒரு பல படிநிலையை கடந்து வந்திருக்கிறது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. இனி வரும் மிகவும் ஒரு அடுத்த மாதம் ஒரு ஈஸி நியூஸ், ஈஸி என்டர்டெயின்மெண்ட் நைட் 2வது தடவையாக நடைபெறுகின்றது. அப்படியா? இல்ல, 3வது தடவையாக. அக்டோபர் 20 வருகிறது. இது 3வது வருடம். இந்த நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லுங்க. நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன நோக்கத்துக்காக செய்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் எந்த வகையில எங்களுடைய கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறீர்கள், அல்லது நீங்கள் எந்த வகையில நீங்கள் இதில் முழுமை பெறுகிறீர்கள்? உண்மையில முதல் ஈஸி டு என்டர்டெய்னிங் நைட் செய்யும் பொழுது எங்களுடைய கலைஞர்களை வச்சுதான் நீங்கள் செய்திருந்தேன். அதாவது ஈவன் இந்த நடத்தின இடம் கூட தமிழிசை கலாமன்றம், அது எங்களுடைய மக்கள் சார்ந்த ஹால், அங்கதான் நடத்தியிருந்தேன். அதாவது முழுமையான எங்களுடைய கல்ச்சருக்கு, அதாவது எங்களுடைய பிள்ளைகளோட டேலண்டோமெண்டையும் கொண்டு வரதுக்கு தான் தமிழிசை கலாமன்றம் ஆரம்பப்பட்டது. அதே மண்டபத்தில் தான் தொடர்ந்து செய்து, பேரே அப்படித்தான், தமிழ் இசை கலாமன்றம். அந்த மண்டபத்தை தான் தொடர்ந்து செய்து வருகிறேன். காலப்போக்கில் வளரும் பொழுது மாற வேண்டி வரும் என்று சொன்னால் இடம் வசதியை காணாம மற்றும்படி அங்கதான் செய்து வருகிறேன். முதல் நிகழ்வுக்கு நான் எங்களுடைய தாய கலைஞர், அவர் வந்து லண்டன்ல இருக்கிறார். அவர் அங்க இந்தியாவில் கடந்த 30 வருடங்களாக இந்தியாவில் பெரிய போராட்டங்கள் மத்தியிலும் அங்குள்ள தமிழ்நாட்டு கலைஞர்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய கலைஞர் அங்கு போராடி தொடர்ந்து கலைஞனாக படம் நடத்தி வருகின்றார். அவரை தான் என்னுடைய முதலாவது நிகழ்வுக்கு அழைத்திருந்தேன். என்ன பேர்? ஜெயாகாஷ். அவரை தான் அழைத்திருந்தேன். அவரும் என்னுடைய உறவினர் கூட. இருந்தாலும் நான் கேட்டதுக்காக அவர் முதல் முறையாக நிகழ்வு செய்ய போறேன் பாருங்கன்னு கேட்டது. ஓகே, நான் வரணுன்னு வந்து ஆரம்பிச்சு வச்சார். அந்த நிகழ்வுல கூட எங்கள்கிட்ட பரதநாட்டியம், டான்ஸ் போட்டிருந்தேன். மற்றது எங்கள்கிட்ட இங்கே மியூசிக் குரூப், இங்கே பிள்ளைகள் நான் பாடினார்கள். எல்லாருக்கும் அவர்கள் எல்லாம் நான் வந்து டேலண்டை கொண்டு வரதுக்காக மேடை கொடுத்துருக்கின்றேன். பட் என்னுடைய நிகழ்வின் நோக்கம் வந்து நான் மணி மேக்கிங் நோக்கமாக இல்லை. ஆனால் சின்ன ஃபீ சார்ஜ் பண்ணுறது என்னடா எனக்கு காஸ்ட் இருக்குன்னு தானே, அதை காவ் பண்ணுறதுக்கு தான் ஒழிய அந்த ஊடகத்தை வச்சு அந்த நிகழ்வை வச்சு மணி மேக் பண்ணுற எண்ணம் கிடையாது. தொடர்ந்து செய்திருந்தேன். அப்புறம் கடந்த வருடம் 2வது வருடம் செய்யும் பொழுது
தமிழ் நாட்டு கலைஞர் தான் அழைச்சிருந்தேன். ஏனென்றால் பழைய பாடல்கள் அப்படியான பாடலுக்கு தகுந்தவர் TM சௌந்தரராயன் அவருடைய மகன் செல்வகுமார் வந்திருந்தார். கூடுதலாக அவரை அழைக்கும் பொழுதே எங்களுடைய மக்கள் எங்களுடைய நாட்டு கலைஞர் என்ற ஒரு பொருளில் தான் பார்ப்பார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருடைய குடும்பம் எங்களுடைய தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் பல அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறார்கள். அவருடைய பாடல்கள் உண்மையிலே உலகம் பூராக வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய இந்த மனங்களை ஆற்றுதல் செய்யக்கூடிய வகையில் அந்த குரல் அவருடைய குடும்பங்களுடைய சௌந்தரராயன் அவர்கள் மதிப்புக்குரிய அவர்களுடைய குரலும் சரி, அவர்களுடைய மகனுடைய குரலிலும் வந்திருக்கின்ற பாடல்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஆறுதல் தரும். அந்த வகையிலே மிகவும் ஒரு தெரிந்தெடுத்து தான் நீங்கள் கலைஞர்களை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். 2 வருடங்களும் என்னுடைய நிகழ்வு வெற்றி நிகழ்வு தான் நடந்தது. இனி வருகின்ற இந்த வரவென்ற என்டர்டெயின்மெண்ட் நைட்டை பற்றி சொல்லுங்களேன். என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, என்ன மாதிரியான என்னுடைய ஷோவின் நோக்கம் என்டர்டெய்னிங். ஒரு மக்கள் வந்தார் படம் பார்த்துட்டு போற மாதிரி வந்து அவர்கள் 6 மணிக்கு துவங்கினா 11 வரைக்கும் புள்ளி 8 மணி நேரம் இருக்கும். முற்றிலும் மாறுபட்ட நிகழ்வுல தான் இருக்கும். பாடல்களும் சரி இனிமையான பாடல்கள் தான் இருக்கும். நான் நம்ப மாட்டீங்க பாடல்கள் கூட இங்கதான் உங்களோட ஸ்டுடியோலாம் டைம் ஸ்டுடியோலாம் நம்பர் வசீகரன் மூலம் சில பாடல்களை பிளே பண்ணி பார்த்து எனக்கு மனதுக்கு பிடிச்சாதான் அந்த பாடல்களை அந்த ஷோவில் பாட வைக்கிறது. சும்மா குரூப்பை புக் பண்ணி போட்டு வந்தாடிங்கன்னு சொல்வது கிடையாது. ஒவ்வொரு பாடலும் நான் கேட்டு எனக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த பாடல் அங்கே மேடையில் ஏற்றப்படும். அப்படித்தான் இந்த முறை நான் SN சுரேந்தர் என்ற ஒரு கலைஞர் தான் அழைக்கிறேன், பேபேக் சிங்கர். அவளை இப்படி சொன்னதான் கூட விளங்க மக்களுக்கு ஆக்டர் மோகனுக்கு அவர் தான் குரல் கொடுத்திருந்தார். மற்ற வேறு யாரும் விஜய், எங்களோட தளபதி விஜயுடைய மாமனார் கூட அவர் தான் இந்த முறை வர இருக்கின்றார் எங்களுடைய நிகழ்வுகளுக்கு. எத்தனாம் தேதி நடைபெற இருக்கின்றது? அக்டோபர் 20 அதே மண்டபத்தில் தமிழ் இசைக்கலாம். இங்க உள்ள குரூப் இந்த நட்சத்திரா குரூப் என்று சொல்லி ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. 3 பெண்கள் கீபோர்ட் வாசிக்கிறார்கள். உண்மையிலே பெண்கள் இந்த தலைமைத்துவத்திலே அந்த இசைக்குழு இல்ல மிக நீண்ட குரூப்கள் இருக்கின்றது. எல்லாரும் நல்லா பண்றாங்க. இந்த பிள்ளைகள் செய்யறதை பார்த்துருக்குங்க பல நிகழ்வுகள். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் ஒவ்வொரு இசைக்குழுக்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பது அவர்களுடைய திறமைகள் என்ன கவர்ந்திருந்தது. கடந்த 2 வருடங்களாக மெகா டியூனஸ் அரவிந்தன் தெரியும் நினைக்கிறேன். இப்பொழுது நட்சத்திரா குரூப் என்ன கவர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குங்க. மற்ற எங்களுடைய டேலண்ட் எங்களுடைய கலைஞர்கள் அதற்கு இந்த முக்கியமா உங்களோட ஊடகத்தில் நீங்களும் அடுத்து பேச வேண்டும். சினிமா பேசும்பொழுது லோக்கல் டேலண்ட் சொல்லுவார்கள். அதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. அதே லோக்கல் இல்லை, எங்களுடைய கலைஞர்கள். நாங்கள் எப்பொழுதுமே அதை நாங்கள் பலமுறை குறித்திருக்கிறோம். கனேடிய டேலண்ட், கனேடிய சூப்பர் சிங்கர்ஸ் அல்ல கனேடிய சிங்கர்ஸ் என்று சொல்ல வேண்டும். எங்களுடைய இந்த லோக்கல் டேலண்ட்ஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு மாதிரியாக இருக்கும். நான் அநேகமா பார்த்துக்கிறேன். ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுது சில நேரம் வேறு விதமான அர்த்தங்கள். மூத்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருமே கூறும் பொழுது லோக்கல் என்ற வீட்டை பாய்ப்பாங்க. இந்திய கலைஞர்கள், எங்களுடைய கனடியன் தமிழ் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் என்று அதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. உண்மையிலே எங்களுடைய கலைஞர்களை சில வேளைகளிலே தெரிந்தோ தெரியாமலோ சில வார்த்தை பிரயோகங்கள் எங்களை சில வேளைகளிலே குறைத்து விடுமோன்ற ஒரு சந்தேகமும் ஏற்படும். ஆகவே எங்களுடைய சில முக்கியமான இடங்களிலே நாங்கள் அந்த வார்த்தை பிரயோகத்தை கொஞ்சம் மாற்றுதல் செய்யலாம். உங்களுடைய கருத்துக்களும் மேலேயே மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். பல முன்னணி கலைஞர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர் இருக்கிறார்கள். இப்ப எல்லாம் உலகம் பூராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நேரலையினூடாகவும் பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் காலப்போக்கில் மாறும். மாற வேண்டும். அவருக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அவர்கள் இந்த பாடல் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி இந்த 5 வானொலி நடத்தவே முடியாது. ஆனால் எங்களோட பிள்ளைகள் இங்கே நிறையாவே டேலண்ட் இருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். இப்ப எல்லாருமே சாதாரணமாக எவருமே பாடுற அளவுக்கு எங்கள் வந்து விட்டது கலை. ஆமா, எல்லோருமே மிகவும், அதாவது இந்தியாவே சென்னையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு கூடுதலாக ஒரு பிரபலமான ஒரு பாடகர் இங்கே கூறியிருந்தார். இசையம்பியருடைய நிகழ்ச்சிக்கு வந்தவர் சீனிவாஸ் அவர்களை கூறியிருந்தார். ஒரு சென்னையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு எங்களுடைய கலைஞர்களுடைய திறமைகள் இருக்கின்ற என்று ஒரு மூத்த கலைஞர், ஒரு அந்த துறையிலே இருப்பவரே ஒரு ஆச்சரியப்பட்டு கூறிய அளவுக்கு எங்களுடைய கலைஞர்களுடைய திறமைகள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது.
அதற்கு உண்மையிலேயே இந்த இசை ஆசிரியர்கள், கலை ஆசிரியர்கள், பொது ஸ்தாபனங்கள், மக்களவு நிகழ்ச்சி நடத்தினார்கள், இவர்கள் இசைக்குழுக்கள், இவர்கள் எல்லாம் அவர்களை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். உங்களை போன்ற ஊடகங்கள் நிச்சயமாக ஒரு பெருமைக்குரிய நிகழ்வு. அதிலே சொல்லுங்களேன், இந்த இந்த ஊடகத்திலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கின்றன? உங்களுக்கு என்ன மாறி இருக்கிறது? இனிவரும் காலங்களிலே ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் செய்வதற்கு அல்லது அடுத்த கட்டம் என்ன மாதிரி இருக்கும் என்று ஏதாவது? அப்படி இல்லை, நான் நார்மலாகவே நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன். சில நேரங்கள் சங்கடங்கள் வந்தாலும் அதில் அனுபவம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சங்கடங்களை நீங்கள் எப்படி சமாளித்துக் கொள்கிறீர்கள்? மன்னிப்பது மறப்பதா அல்லது மறப்பது? இல்லை, மன்னிப்பதுதான் கூடுதலாக. எப்பொழுதுமே எங்களுக்கு சில வேளைகளிலே தவறுதலான புரிந்துணர்வுகளும் இருக்கலாம். உங்களுக்கு சில சங்கடங்களை சந்திக்கும் பொழுது மக்களிடையோ சரி அல்லது மற்றவர்களுடைய சில தவறான புரிந்துணர்வுகள் இருக்கும் பொழுதும், ஆனால் அவற்றையும் நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி செல்லும் பொழுது நிச்சயமாக அவற்றை முக்கியமான விடயம்னு சொல்லணும். என்னுடைய ஊடகம் ஒரு விஷயத்தை நான் சரியா இருக்கின்றேன். என்னுடைய ஊடக வெப்சைட்டிலோ இல்லாட்டி என்ன ஃபேஸ்புக்லேயோ இவர்களை யாரையாவது கிரிட்டிசம் பண்ணுவ நோக்கம் எனக்கு கிடையாது. யாரையும் தப்பா எழுதுவதோ அல்லது தாக்கி செய்கிற அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. அதாவது எந்த பாலிசி அப்படின்னா, நாங்கள் தாழ்த்தப்பட்ட இனம். இனி இன்னும் எங்களோட மக்களை நாங்கள் இங்கே வருகின்ற சில கலாச்சாரமாகிவிட்டது. இங்கே ஒரு சிலரால் இங்கே உள்ள சிலர்களை பற்றி எழுதுவதும் அல்லது விமர்சிப்பதும் அதுகளெல்லாம் ஒரு கலாச்சாரம் மாதிரி வருகிறது. அதை மாற வேண்டும். ஆனால் EASY24 நியூஸ் யாரை பற்றியும் கிரிட்டிசம் பண்ணுவதில்லை. எங்களோட இனத்தை பற்றியோ எங்களுடைய நண்பரை பற்றியோ எங்களுடைய உறவை பற்றி ஏதாவது நிகழ்வுன்னா அதை நான் என்னுடைய சைட்டில் நான் ஷேர் பண்ணுவதும் இல்லை, போடுவதும் இல்லை. என்ன நான் அவர்களை இன்னும் வேதனைப்படுத்த பணியாளர்கள் இருந்தவர்களை முடிக்க விரும்பவில்லை. ஆமா, அது உண்மையிலே யாருமே பிறக்கும் பொழுது உண்மையிலே அது மாற்றப்பட வேண்டிய, பிறக்கும் பொழுது தவறு செய்து படப்பதில்லை. எங்களுடைய தவறுகளை அல்லது தவிர்க்க முடியாத தவறுகள் இருக்கும், அல்லது சில நேரங்களில் தப்புக்களா இருக்கும், தெரிந்து செய்கிறதோ அவற்றை எல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும். காலகாலமாக அது எங்களுடைய ஒரு மறைமுகமான முறையிலே அதுவும் ஒரு சாதாரண வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிறைவான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் பொழுது எங்களுடைய நல்ல விடயங்களை மாத்திரம் வழியில் கொண்டு முன்னேற்றி கொண்டு சொல்லும் பொழுது மேலே ஒரு நல்ல இடத்தை நோக்கி செல்வோம். இல்லை என்றால் ஒரு மாறி மாறி சொல்லுவோம் பொழுது அதுக்குள்ளே தாங்கி விடுவோம். அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவற்றை மாற்ற முடிய வேண்டும். உண்மையிலே நெகட்டிவான விடயங்களை பார்த்து கொண்டு நாங்கள் காட்சி கொண்டிருந்தோம்னா ஒரு கடத்த சொல்லுவாங்க, நாடு எங்களுக்கு என்ன செய்தது என்றதையும் பார்க்க நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்ற அந்த பாலிசியோடு கடந்த காலங்களில் எங்களுடைய முன்னணி புரட்சியாளர்கள் கூறினார்கள். நாடு உங்களுக்கு என்ன செய்தது என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்காமல் நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டு உங்களை பார்த்து கேளுங்கள் என்று. அதே போன்று நாமல் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு வகையிலே மக்களை சார்ந்த வகையிலே ஒரு மக்களுடைய முன்னேற்றத்திலே பின்னேற்றங்கள் வந்தால் அவற்றை சருவாக விளத்தி முன்னேற்றமான அந்த பாதையை நோக்கி செல்லும் பொழுது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நாங்கள் செல்லலாம். உங்களுடைய அந்த EASY24 நியூஸ் அதிலே உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்று மக்களுடைய கருத்துக்கள், மக்களை தாக்குகின்ற அல்லது மற்றவர்களை தாக்குகின்ற அல்லது மற்றவர்களுடைய மனங்களை பாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களை நீங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்திருக்கிறீர்கள். அதுவும் கூட உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. எல்லோரிடையும் எல்லாரையும் அனுசரித்து போகின்ற அந்த மனப்பாங்கு அது உங்களிடம் இருக்கின்றது. அவற்றை அது ஒரு ஆளுமை திறன். மற்றது போட்டோவில் எடுக்கும் பொழுதெல்லாம் நான் எல்லாரையும் சமமாகத்தான் எடுப்பது. இவர் என்ன பிடிக்காது அவரை பிடிக்காதெல்லாம் பார்ப்பதில்லை, பாகுபாடு பார்ப்பதில்லை. எல்லாரையும் யாரையும் விரும்புகிறவர்களை எடுத்து எல்லாம் போட்டு அவளை ப்ரமோட் பண்ணுறது, அல்லது சிலர் விரும்புவார்கள் இந்த நிகழ்வை ப்ரமோட் பண்ணுறது. அது ஒரு கொபியாக வெரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் செய்யறது. கேட்டிருந்தீங்க, இந்த ஏர்போர்ட் எல்லாம் கேட்டிருந்தீங்க, எனக்கு சொன்னா சந்தோஷம். ஆமா, நீங்க விமான நிலையத்திலே செல்வீர்கள். உண்மையிலே ஒரு குடும்பம், குழந்தைகள், ஓன் பிஸ்னஸ் இதுகளோடு எல்லாம் இருப்பவர்களுக்கு மிகவும் நேரம் பற்றாக்குறை இருக்கும். இருந்த பொழுதிலும் நீங்கள் எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல், அது காரணம் இந்த ஓன் பிசினஸ் இருக்கிறபடியா எனக்கு எனி டைம் போகலாம், எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு
அழைப்பதற்கு சிலவர்களே அவர்களை அழைப்பதற்கு ஆக்கள் பற்றாக்குறையாகவும் இருக்கும். இருந்த பொழுதிலும் வந்து இந்த தளர்ச்சியும் இல்லாமல் செல்கின்ற அந்த ஊடகவியலாளர்களும் மிக பாராட்டப்பட வேண்டியவர்கள். எங்களை நம்பி வருபவர்களை சரியான முறையில் அந்த விமான நிலையத்திலே அவர்களை வரவேற்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதில் அவற்றை நீங்கள் தளர்ச்சி இல்லாமல் செய்து கொண்டிருப்பதும் அதே வேளையிலே அந்த இடத்திலேயே நீங்கள் மக்களுக்கு இவர்கள் வந்து இறங்கி விட்டார்கள், வந்திருக்கிறார்கள், வரப்போகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட ஒரு 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 நாங்கள் வேலைகளில் நின்றாலும் சரி அல்லது மற்றவர்கள் எல்லாருமே வேலைத்தலங்கள் நின்றாலும் உடனே முகப்புத்தத்தினூடாக வந்துட்டார்கள், வந்து போட்டார்கள். எப்படி சொல்றது, சந்தோஷம் எடுத்து அவ்வளோ கெரியா வீட்டை போயிட்டு அதை நான் போடணும்னு எனக்கு ஆர்வமாக தான் இருப்பேன். கெரியா படத்தை போட்டால் சந்தோஷம். இந்த ஊடகம் சார்ந்த முறையில சொல்லுங்களேன், உங்களோட பற்றுறுதி எப்படி இருக்கிறது? பற்றுறுதி நிறைய தான் இருக்கு. அது ஒரு என்னென்னு சொல்றது, வரி. அந்த வரியெல்லாம் இருக்கின்றேன். இந்த ஊடகத்தை இன்னும் வளர்க்க வேண்டும், இன்னும் நிறைய செய்யணும். உங்களுடைய வழிகாட்டிகளை சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் யார் வழிகாட்டிகளா இருக்கிறார்கள்? எல்லாரும் யாரை போக்கஸ் பண்ணி வர மாதிரி வரணும், அவரை மாதிரி வரணும், அல்லது இந்த இடத்துக்கு வரணும், அல்லது இந்த மாதிரியான கொள்கையோட நாம் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் கூறியிருந்தேன். ஒரு சில நண்பர்கள் இருந்திருந்தார்கள் இந்த ஊடகத்துக்கு வாரத்துக்கு. ஆனால் இப்பொழுது யாரை மாதிரி வரணும் அப்படி என்று எனக்கு ரோல் மாடல் யாருமே கிடையாது. நான் ஆன்லைன் செய்திருந்தேன், வித்தியாசமா செய்கிறேன். நீங்கள் போட்டோ எடுக்கிறேன்னாலும் பார்த்துருக்கலாம். நான் பெரிய ப்ரொஃபஷனல் கேமராமேன் அல்ல. ஆனால் எனக்கு ஒரு சாப்பாடு, உங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும், எனக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிக்காமல எனக்கு பிடிக்கிறத நான் சாப்பிடுவேன். அதே போலதான் ஒரு கேமரா எடுக்கும் பொழுது எனக்கு எந்த ஆங்கிள் இதுல நான் எனக்கு பிடிச்சதோ அதைத்தான் நான் செய்வேன். அப்ப அது ஒரு அந்த இன்ட்ரெஸ்டிங் தான். கூட ஆக்ஷன் போட்டோ தான் நான் விரும்புறது. கூடுதலாக உங்களுடைய புகைப்படங்கள் மிகவும் தரமான முறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடனே கணக்கு வராது, நிறைய போட்டோக்கள் பெறுவது குறைவு. அளவான முறையில ஒன்று அல்லது நீங்க பார்க்க மாட்டேன், நிறைய போட்டோ பார்க்க மாட்டாரு. ஆமா, எங்களுக்கு அதாவது வந்து மக்களுடைய இந்த தொழில்நுட்பம், மக்களுடைய மைண்டு, அந்த மூளை, இந்த செயற்பாடுகள் எல்லாம் வந்து முன்பு மாதிரி அல்ல. மிகவும் ஒரு சரியான ஒரு ஃபாஸ்டா பிஸியா தெரிவார்கள். ஆக மிகவும் ஒரு குறுகிய நேரத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். சோசியல் மீடியா தான் மக்களுடைய எல்லா கைக்குள்ளே இருக்கின்ற அந்த கருவிகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி என்றாலும் சரி, எல்லாவற்றிலேயும் வந்து இப்பொழுது மக்கள் கம்ப்யூட்டர் கணினியை ஓபன் பண்ணி அதனூடாக பார்ப்பதெல்லாம் சற்று குறைந்து விட்டது. அடுத்த நான் விட்டிருக்கலாம், அதுக்கு நான் ஞாபகம் வரும்பொழுது கூறுகின்றேன். என்னோட நிகழ்வு எல்லாம் பற்றி காரணம் இங்கே உள்ள ஊடக நண்பர்களும் மற்ற இங்கே உள்ள வர்த்தக பிரமுகர்கள், அவர்களெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது, எனக்கு தந்தா போலதான் வியாபாரம் நடக்கும் என்ற இல்லை. நான் பழகிற விதம், மற்றது நான் செய்கிற விடயத்தை பார்த்து சரியா செய்யணும்னு பார்த்த பிறகு உண்மையிலே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வருகிறார்கள். அடிச்சு கேட்டால் அவங்க கிருபானோ ப்ராப்ளம் போடுங்க. அந்த அளவுக்கு தான் இங்கே உள்ள வர்த்தகர்கள் இருக்கார்கள். எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறார்கள். கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்லு. அதே தான் உறவுகளும். நான் வந்து அடிக்கடி நிகழ்வு செய்வதும் இல்லை. செய்கிற நிகழ்வு சரியாக கொடுத்தபடியாக, மற்றது நானும் எல்லா நிகழ்வுக்கும் போறபடியா அவர்கள் வந்து நான் நிகழ்வு செய்யும் பொழுது போன வருஷம் எல்லாம் வந்து சோல்ட் அவுட் டிக்கெட் ஆக வந்து சீட் இல்லாமல் போனார்கள். அப்போ அந்த அளவுக்கு நான் மக்களோடும் இங்கே உள்ள வர்த்தக நண்பர் ஆதரவோடும் இதை செய்கின்றபடியா எனக்கு மிக நிறைய ஆதரவு இருக்கிறது, சப்போர்ட் இருக்கிறது. மக்கள் சார்பிலையும் சரி, வர்த்தக சார்பிலையும் சரி. ஆமா, நிச்சயமாக ஊடகத்தின் செயற்பாடு வந்து ஒன்று மக்களின் வாசத்தால் தான் அது வாழ முடியும். இரண்டாவது வந்து வர்த்தக பெருமக்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அவற்றை சரியான முறையில் நாங்களும் ஒரு நல்ல நிலையில இருந்தால் மாத்திரம்தான் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய முடியும். வர்த்தக பெருமக்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு ஒரு பலம் மாதிரி. அவற்றை நீங்கள் கூடுதலாக நாங்கள் அந்த பலத்தை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா, நிச்சயமாக அதுதான் முக்கியம். அவர்களையும் கௌரவப்படுத்துவது போன்று இருக்கும், அவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதே வழியிலே அவர்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். ஆமா, அது அந்த வகையிலே உண்மையிலே இந்த எல்லா ஊடகங்களும் வந்து கூடுதலாக இந்த வரவழி எடுத்துக்கொண்டாலும் சரி, மொன்ட்ரியல்ல உள்ள ஊடகங்கள் மிகவும் ஒரு
அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த டைம் எஃப்எம் ITR வானொலி வந்து ஒரு 20 என்னுடைய இந்த நிகழ்வு 3 வருடமாகிறது. ஆமா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் விளம்பரம் செய்து வானொலி போடுவதற்கு டைம் எஃப்எம் வானொலி தான். ஆமாம் அந்த ரசிகர் தான். ஆமாம் அதுல தனி தேடல் இருக்கிறது. அவருக்கு என்னுடைய இதில் பிடிக்கும். உண்மையிலேயே அவர் ஒரு தனித்துவமான ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்ட ஒரு கலைஞன். அவருடைய வித்தியாசமான நோக்கு இன்றும் ஒரு டைம் எஃப்எம் ஒரு நல்ல ஒரு உச்சக்கட்டத்திலேயே மக்களிடையே இயங்கி கொண்டிருக்கின்றது. அவருடைய ஆதரவுகள், அவருடைய வழிநடத்தல், அதே வழியிலே கலை அதிபர் MP கோணேஷ் அவருடைய வழிநடத்தல், மக்களுடைய கலைஞர்களுடைய ஆதரவுகள், அந்த வகையிலே உங்களுக்கு அவர் ஒரு நண்பனாக இருந்தும் அதே வழியிலே உங்களுடைய ஊடகத்துறையிலும் அவருடைய உதவிகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, நல்லது. அதே வேளையிலே நீங்கள் இப்பொழுது எல்லாம் உங்களை போன்று வர விரும்புகின்ற ஆன்லைன் மூலமாக வர விரும்புகின்ற ஊடகவியலாளர்களுக்கு அல்லது ஆர்வலர்களுக்கு நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள்? இல்லை, நிறைய வர வேண்டும். வருகின்றவர்கள் உண்மையில முழுமையான சமர்ப்பணமாக வர வேணும். அதாவது தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றவர்களாகவும் நேர்மையானவர்களும். மக்களை நாங்கள் முட்டாளாக நினைக்கக்கூடாது. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். மக்களை நாங்கள் பேக்காட்டலாம்னு நாங்கள் ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் அப்படி நினைச்சால் ஒரு விரல் காட்டும் பொழுது 4 விரல்களை காட்டுகிற பொழுது அப்படி ஒரு முழுமையான அர்ப்பணிப்போட வந்தால் நிச்சயம் இடம் உண்டு. இந்த துறையில் அது எந்த துறையாக இருந்தாலும் முக்கியமாக ஊடகத்துறைக்கு நேர்மையும் சரியான விடயத்தை எழுதுவதுமோ இல்லாட்டி ஒரு நியூஸை ஒரு புதிய விடயங்களை கொண்டு மக்களை போய் வர்றதுக்கூடிய மாதிரி உடனுக்குடன், அதான் முக்கியம், உடனுக்குடன் செய்தியை கொடுப்பதாக இருந்து வந்தால் நீங்கள் நிச்சயமாக அதுக்கு டைம் போட வேண்டும், நேரம் நிறைய போட வேண்டும். போட்டால் தான் நீங்கள் இந்த துறைக்கு முன்னுக்கு வரலாம். ஆனால் உண்மையாக வர வேண்டும். இங்கே இப்போ 400,000 தமிழ் பீப்புள் இருக்கிறோம். ஆனால் உண்மையாக இருக்கின்ற ஊடகங்கள் காணான்னு சொல்லுவேன். ஆன்லைனுக்கு இன்னும் வர வேண்டும், அதை சரி வேற செய்ய வேண்டும். அதான் நான் கூறக்கூடிய என்னுடைய அட்வைஸ். ஆமா, நிச்சயமாக எங்களுடைய ஊடகங்களுடைய செயற்பாடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும். பல ஊடகங்கள் வருவது நல்லதா கூடாதா என்ற ஒரு கேள்விகள் இருந்தாலும் பல ஊடகங்கள் வரும் பொழுதுதான் எங்களுடைய கலைஞர்களும் வளர்க்கலாம். ஒரு வானொலியால மாத்திரம் இந்த பட்டக்க நிகழ்ச்சியிலே ஒரு கிழமையிலே ஒருவரை தான் நாங்கள் எடுப்போம். அப்படின்னா 52, 54 அப்படியான கலைஞர்களை மாத்திரம் பல ஊடகங்கள் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றன. அப்படியாக பல ஊடகங்கள் உருவாக்கப்படும் பொழுது மக்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய கலைஞர்களுடைய கருத்துக்கள், அறிவாளிகள், புத்திஜீவிகள், கல்விமான்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய சென்றடைவதற்கு ஊடகங்கள் ஒரு வழிகோலாக அமையும். அந்த வகையிலே உண்மையிலே உங்களுடைய கருத்துக்கள் ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான். அந்த அளவுக்கு பண்ணி ஒன்றும் வரவில்லை. எப்பொழுதுமே மக்கள் ப்ரிப்பரேஷனை விரும்புறதில்லை. மக்கள் ரியாலிட்டியை விரும்புற இவருடைய அந்த மன உணர்வுகள் எப்படி இருக்கின்றன. இப்பொழுது அண்மை காலங்களில் உள்ள எந்த விதமான நேர்காணலும் சரி, மக்கள் உண்மையான அந்த ஒரு நேச்சுரல், அந்த இயற்கையாக ஒரு செயற்பாடு எப்படி இருக்கும் என்பதைத்தான் கூடுதலாக விரும்புகிறார்கள். அதை மக்கள் அதற்கான ஆதரவை கூறுவதுதான் நான் கிருபா கிருஷ்ணன் இவர்தான் இப்படித்தான் கூடுதலாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பின்பு உங்களுடைய கருத்துக்கள் உண்மையிலேயே மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நல்ல உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த கருத்துக்களோடும் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு உண்மையே ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். நிச்சயமாக இன்னும் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மக்கள் இன்னும் வளர வேண்டும். எல்லா விடயத்திலும் வளர்ந்து நாங்களும் வர்த்தகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, கலையிலும் சரி வளர்ந்து விட்டோம். இன்னும் வளர வேண்டும். தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். நிச்சயமாக இதை நாங்கள் யூத இனம் போல எங்களையும் பேசுகிற அளவுக்கு நாங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். ஆமா, நீங்க சொன்னது கருத்து உண்மையில அந்த தொலைநோக்கு பார்வை அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. தொலைநோக்கு பார்வை இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஊடகத்திலே நாங்கள் ஊடகம் சார்ந்த துறையிலையும் சரி, மக்கள் சார்ந்த துறையிலையும் சரியான முறையில் சேவை செய்யக்கூடியதாக இருக்கு. அந்த பரந்த மனப்பான்மை, விரிந்த எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு ஊடகவியலாளனுக்கு இருந்தால் மாத்திரம் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரலாம் எமது நிலைப்பாடுகளை. ஆமாம், அதே போலிலே சொல்லுங்களேன் இந்த உங்களோட குழந்தைகளை பற்றி, உங்களோட மனைவி அவர்கள் எல்லாம் உங்களுக்கு இது ஒரு வகையிலே மறைமுகமாக
உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்லுங்க. வானொலிக்காக சும்மா கூறக்கூடாது. ஒரு பெண் ஆணும் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த மனைவியோட முழுமையான ஆதரவு எனக்கு கிடைத்து கொண்டா இருக்கிறது. பிள்ளைகளை வளர்த்து வீட்டு வேலைகளையும் பார்த்து சென்று நாங்கள் இப்படியெல்லாம் தெரியும் பொழுதும் எங்களுக்கு எந்த சங்கடம் தராமல் நான் ஏதோ ஒன்றை சரியாக செய்கிறேன். அவரவர்கள் வேறு வேறு விடயங்கள் தங்கள் நேரத்தை வீணடைப்பார்கள். ஆனால் நான் செய்கின்றது நம்ம ஹார்ட் ஒர்க்கர். அப்போ வைஃப் இந்த சப்போர்ட் நிச்சயம் கிடைக்கிறது. 3 பிள்ளைகள் எனக்கு, 2 மகன் 1 மகள். மூத்த மகன் 22 வயசு, இப்போ 22 years old. இப்போ 3rd year. பேர்களை சொல்லுங்களேன். மூத்த மகனுக்கு பேர் கிருஷான், மற்ற பேர் கிஷோத். மற்ற மகளுக்கு பேர் தயானா அஸ்வினி பெயர். மூத்த மகன் இப்போ 3rd year முடிச்சு இப்போ 4th year என்ன பண்ண போறாரு. என்ன படிக்கிறார்? அவர் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட். 2வது மகன் இப்போ 3rd year படிச்சுட்டு இருக்கிறார். அவர் வந்து ஐடி படிக்கிறார் கல்டன் யூனிவர்சிட்டியில். மகள் இப்போ தான் கிரேட் 7. உண்மையிலே நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கு நீங்கள் எல்லாம் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதே வழியிலே இந்த ஊடகங்கள் மற்ற உங்களை போன்று இயங்குகின்ற சக ஊடகங்களுக்கு நீங்க ஏதாவது கருத்து கூற விரும்புகிறீர்களா? இல்லை, எங்களோட ஊடகங்கள் எல்லாரும் இங்கே வந்து நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். அதான் முக்கியமாக. இங்கே ஒற்றுமைப்பட்ட கன விடயங்களை நாங்கள் சாதிக்கலாம். அது நடைமுறைக்கு வருமா என்றால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இங்கே உள்ள எங்களுடைய கலையை நாங்கள் வளர்க்கலாம். கன விடயங்களில் நாங்கள் மாற்றம் கொண்டுடலாம். ஏன்னா இங்கே உள்ள நிகழ்வு சார்ந்தவர்கள், சில நிகழ்வு சார்ந்தவர்கள் சிலரை சிலரை கூப்பிட மாட்டார்கள். அப்போ நாங்கள் எல்லா ஊடகங்களும் ஒற்றுமையாக இருந்தால் அப்போ அதை கூப்பிடும் பொழுது எல்லாருக்கும் சமனாக எல்லாருக்கும் அழைப்பு விட வேண்டும். அப்போ ஒரு சிலர் கூப்பிடாவிட்டால் நாங்கள் ஒரு சிலர் போக விடணும். அப்பதான் அந்த மாற்றம் வரும். அப்போ நாங்கள் அதை கூட நோக்கத்தில் போக விட வேண்டதில்லை. இங்கே உள்ள நிகழ்வு செய்கின்றவர்கள் இந்த விடயமாக இருந்தால் ஊடகத்தை அணுகணும் என்றால் இது கட்டாயம் எல்லாரையும் அழைக்க வேண்டும். அழைக்க வேண்டிய கடமை. இமெயிலோ இல்லாட்டி மெசேஜ் மூலமோ எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும். அப்புறம் போகிறது போக அதோட விருப்பம். ஆனால் அந்த மாதிரி நாங்கள் ஊடகங்கள்லாம் ஒற்றுமையாக வந்தால் இங்கே உள்ள கன விடயங்களையும் மாற்றலாம். மேலே உங்களுக்கு தெரிந்த அதாவது ஊடகம் நினைத்தால் ஆட்சியை மாற்ற முடியும் என்று கூறுவார்கள். அனுபவங்கள். அப்ப ஏன் நாங்கள் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து இங்க உள்ள கலைஞர்களையும் இங்க உள்ள நிகழ்வுகளையும் வெற்றி அடைய வைக்க வேண்டும். எல்லாரும் ஒரு நிகழ்வு செய்கின்றவர்கள் கஷ்டப்பட்டு தங்களை காசை போட்டு தான் செய்யறாங்க. சில வேளைகளிலே சில நிகழ்வுகள் மிகவும் ஒரு கவலைக்கு உரிய நிகழ்வாகவும் இருக்கும். என்று சொன்னால் எல்லா ஒரே நேரத்திலே பல நிகழ்வுகள் நிகழும். அதால மக்கள் அங்க செல்வதா இங்க செல்வதா அங்க செல்வதா என்று அதே போலிலே மக்களோட எண்ணிக்கையும் குறைவாக. நிகழ்வு செய்கின்ற ஆர்கனைசர், அதாவது நிகழ்வு நடத்துகின்றவர்கள் நான் நினைக்கின்றேன் அதுகளையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவன் கலண்டர்ல போய் இல்லாட்டி 4 பேருடன் கதைத்து ஊடகங்களோட கதைத்து டேட்டுகளை கிராஷ் பண்ணாம வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் இருக்கின்றது. இந்த வெள்ளிக்கிழமை வைக்க மக்கள் வருகின்றார்கள். அதில் பார்த்து மற்றவர்கள் ஏன் நாங்கள் நட்டப்படணும், போட்டிக்கும் செய்யணும். அதில் பேசி சரியான டேட்டுகளை சூஸ் பண்ணி செய்தால் அவர் நட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்வு செய்ய விரும்புகிறவர்கள் இங்கே உள்ள ஊடகம் சார்ந்தவர்களை, நிகழ்வு அனுபவம் உள்ளவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு இப்படியே ஷோன்னு செய்ய போகிறோம், என்ன நினைக்கிறீங்க, நல்லது கேட்டு அதை டிசைட் பண்ணி செய்கிறதும் நல்லது நான் நினைக்கிறேன். அப்பொழுது வெற்றி வரும், நிச்சயமாக வெற்றி வரும். அதே போலே இப்போ தாயகத்திலே அல்லற்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அல்லது தாயகத்திலே என்று உங்களுடைய நிகழ்ச்சிகளை ஏதோ ஒரு வகையில கேட்பார்கள், இனி வரும் காலங்களிலும் கேட்கக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அல்லது உங்களுடைய தாயகம் சார்ந்த வகையிலும் உங்களுடைய அல்லற்படுற மக்களுக்கு எதிர்காலங்களில் ஏதாவது சேவைகள் பணிகள் ஏதாவது செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்களா? இந்த உறவுகளுக்கு, அங்கே உள்ள உறவுகளுக்கு இங்கே உள்ள சில அமைப்புகள் செய்கின்ற விடைகளுக்கு என்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு வருகிறேன். ஏதோ வழியில் என்னுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு அங்கே நான் 1 வருஷம் போறேன். அங்கே போனதுன்னா நான் என்னால் சில உதவிகளுக்கு செய்திருக்கின்றேன். அதனால் அதில் பெருசுபடுத்தி சொல்ல விரும்பவில்லை. செய்திருக்கின்றேன். புகழுக்கு செய்யக்கூடாதானே, சொல்லக்கூடாதானே, செய்ததுக்கு இன்னும் செய்யணும். இல்லை, எதிர்வரும் எங்களுடைய இங்கே நாங்கள் எங்களுடைய மக்களை வளர்ப்பது போன்று தாயகத்திலே
உள்ள மக்களுக்கும், அது ஒரு வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய சிறு துளியாவது அங்கே அவர்களை நோக்கியதாக இருந்தால் அவர்களும் அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ஆசையும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்களுடைய சந்தோஷத்திலேயும் நாங்கள் பங்கெடுத்ததாக. இங்க உள்ள எவ்வளவு அமைப்புகள் எவ்வளவு நிகழ்வு சார்ந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க உள்ள முக்கியமானவர்கள் முக்கியமான அமைப்புகள் அதை கருத்தில் கொண்டு அங்க உள்ள நினைக்கும் போராட்ட காலங்களில் நிறைய மக்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது. இப்போ கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்கள் பல அர்ப்பணிப்புகளோடு தான் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் தாயகம் நோக்கிய பார்வையிலோ சரி, தாயகத்தில் உள்ள மக்களுடைய அனைத்து நகர்வுகளையும் புலம்பெயர் மக்களுடைய பங்களிப்பு இருந்தது. உண்மையிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் மிகவும் ஒரு கடினத்தின் மத்தியில் தமிழ் மக்களை நாங்கள் போட்டோம். என்னன்னா பல நாடுகளில் போராட்டம் நடந்து இன்னும் எழும்ப முடியாம கஷ்டப்படுகிற நாடுகள் இருக்குல்ல, சோமாலியா நாடுகள். எங்களோட தாயகத்துல எங்களோட போராட்டம் மௌனித்த பின் 9 வருடங்களுக்குள் எங்களோட மக்கள் திரும்பி எழும்பி விட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம் புலம்பெயர்ந்த உறவுகள் தான். அது உதவி செய்தபடி தான் இன்றைய திரும்பி நாங்கள் எழுப்பி நிமிர்ந்து நிற்கின்றோம். கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக மாற்றம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். காலப்போக்கில் எனக்கு இன்னும் பல மாற்றங்கள் வரும். இல்ல படியா பார்க்கும் பொழுது தாயக மக்களுக்கு எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் சப்போர்ட்டால இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கின்றோம். இன்னும் நிற்பார்கள். என்ன இங்க உள்ள சிலர் அதை கருத்து கொண்டு உதவி செய்யணும். எல்லோருமே ஒரு சிறு துளியை இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறு துளி இவர்களுக்கு என்று இரண்டும் பொழுது இங்கே உள்ள மக்களும் என்டர்டெயின் பண்ண மாதிரியும் இருக்கும். இங்கத்தை கலைஞர்களும் வளர்ந்த மாதிரி இருக்கும். மக்கள் அங்கே தாயகத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு சிறு துளி சந்தோஷத்தை கொடுத்ததாகவும் இருக்கும். நல்லது. நிறைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி கூற விரும்புகிறீர்கள்? உங்களோட வாழ்க்கையிலே முதலாவது வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து வந்த வாழ்க்கையிலே சந்தித்த அம்மா அப்பா என்னை ஈண்டெடுத்தவர்கள், இன்று நல்ல பிள்ளையா பெற்று வளர்த்தபடிதான் இன்று உங்கள் முன்னிலையில் உள்ளது பேசக்கூடிய. என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய அண்ணா அவர்களை பற்றி சொல்லுங்க. அவர்கள் பேர்களையும் சொல்லுங்களேன். பவீந்திரன் அண்ணா இருக்க லண்டன்ல. மேல காலப்போக்கில் அப்பா வருத்தம் வந்த பிறகு அண்ணா தான் குடும்ப பொறுப்படுத்தலாம் பார்த்து முக்கியமான கட்டம் விதமான அர்ப்பணிப்புகளும் மக்களுக்கு தெரியாமலே போகக்கூடாது. 5 பிள்ளை சௌரங்களை எல்லாம் தாயத்தில் என்றால் எல்லாம் உதவிகள் செய்துதான் நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறது. இதங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி அண்ணா என்ன பேர் அவருக்கு? பவீந்திரன். பவியன் இப்ப என்ன செய்யறாரு? இப்ப லண்டன்ல இருக்கிறார். நல்ல பிசினஸ் இருக்கிறார். நாங்களும் அங்கே யாழ்ப்பாணத்தில் பிஸ்னஸ் தானே. கஸ்டியர் ரோட்ல யாழ்ப்பாணத்தில் எப்டன் ரேடிங் கம்பெனி என்ன தெரியும்? எப்டன் ரேடிங் கம்பெனி பெரும்பற பிஸ்னஸ் தான். அதான் இந்த பிஸ்னஸ் அப்பாட்ட பழகினது. மணிப்பாடில் பள்ளிக்கூடம் படிச்சு போட்டு நாங்கள் பள்ளிக்கூடம் பின்னால் பிறகு ஈவினிங் கடைக்கு தான் போகிறது. எப்டன் ரேடிங் கம்பெனி ஒரு ஃபேமஸா அந்த காலத்திலே எல்லோருக்கும் தெரிந்தவர். தெரியும். மற்ற அண்ணா இங்கே கடா இருந்தவர். ஒரு கசப்பான செய்தி, அவர் இப்போ காலமாகிவிட்டார். கார் ஆக்சிடென்ட்ல மோசம் பண்ணவர். பயணிகள் தயார்னா எல்லாருக்கும் தெரியும். உண்மையில அவர் தான் நான் வேற வியாபாரத்தில் இருந்த பொழுது அவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்திக்கணும் வந்தார். காலப்போக்கில் அதை என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன். அது ஒரு சுகமான விடயம். உண்மையில எனக்கு அம்மா அப்பாவும் இல்லை. இப்போ நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. அதே சமயத்தில் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். நன்றி கூற விரும்புறீங்க? நன்றி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் இருக்கார்கள். சரி, மறக்க முடியாத நண்பர்கள் இருப்பார்கள். சின்ன வயசுல இருந்து சரி, எங்கேயோ எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் இந்த மனதில் டச் பண்ணியிருப்பார்கள். அடுத்தது வழிகாட்டிகள் இருப்பார்கள். வழிகாட்டிகள் என்னுடைய சரியா ஒரு தட்டு பேரை கூட முடியாது. ஒவ்வொரு படிப்பும் இதுக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஊர்லேயும் சரி, வெளிநாட்டிலையும் சரி. இப்பொழுது ஒரு சில நண்பர்கள் க்ளோஸாக இருந்து எனக்கு இன்னும் ஊக்குவித்து கொண்டு தொடர்ந்து நீ செய்ய என்று எங்களை முரண்பாடுகள் வந்தாலும் ஊக்குவித்து கொண்டிருக்கிற நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவோடு நான் என்னை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த EASY24NEWS.com ஊடாக மக்களுக்கு என்னால் இயன்ற
உதவியை செய்து கொண்டு செய்திகளை உடனுக்குடன் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது 102.9 FM அலைவரிசையினூடாக மொன்றியலில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ITR சிறப்பு அலைவரிசையினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். timefm.co உலகம் ஊராக சென்று கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே முகப்புத்தத்தினூடாகவும் மக்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிறைவாக எங்களுடைய பிறப்பு வந்து சாதாரணமான பிறப்பு. அந்த எங்களுடைய முடிவு வந்து ஒரு சரித்திரம் படைத்ததாக இருக்க வேண்டும். அதுதான் நான் கூறுகின்ற அட்வைஸ். சாதாரண பிறப்பாக இருக்கட்டும், இருந்தாலும் எங்களுடைய முடிவு ஒரு சரித்திரம், மாற்றம். இப்படி பிறந்தான், இப்படி வாழ்ந்தான், என்ன செய்தோம் என்று கூறுகின்ற அளவுக்கு நாங்கள் வாழ வேண்டும். மற்றவர்கள் வாழ்ற வேண்டும், நாங்கள் வாழ்ந்து வேண்டும். போனால் இது இருந்தால் என்ன இல்லை என்று கூறக்கூடாது. நாங்கள் எதை செய்யும் பொழுதும் ஒரு அர்ப்பணிப்போடு செய்தால் நிச்சயம் எங்கள் குடும்பமும் சரி, எங்கள் பிள்ளைகளும் சரி, இந்த உலகமும் சரி எங்களை மதிக்கும். எங்களையும் எங்கள் சார்ந்தவர்களையும் செதுக்கிக் கொள்ளலாம். நல்லது. EASY24NEWS.com இந்த இடத்துல உங்களுக்கு நன்றி சொல்லணும் வழங்கும். நான் இந்த பட்டத்தை பார்த்தும் பொழுது அவங்க கூறியிருந்தேன், எப்ப என்ன அழைக்க போகின்றேன். எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே நினைக்கிறேன். எந்த ஏக்கங்களோடும் எங்களுடைய மக்கள் என்றுமே இருக்கக்கூடாது. எதிர்பார்க்கவில்லை. நீங்க கூப்பிட்டு எனக்கு இந்த ஊடகம் துவங்கின பிறகு முதலில் என்னை அழைத்து என்னுடைய சரித்திரத்தை, என்னுடைய ஊடகம் சார்ந்த விடயத்தை கூப்பிட்டு என்னை இந்த இன்டர்வியூ தந்தேன்னா அந்த டைம் அப்ப மூடாக இளங்கோ நீங்கள் மட்டும்தான். இது எங்களுடைய நான் மாத்திரமில்லை, எங்கள் இந்த நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாக இயக்குநர்கள் அவர்கள் எல்லாம் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கார்கள். எனக்கு தயார் நிர்மலா அவர்கள் எல்லாமே எல்லா நண்பர்கள் என்னை தெரிந்தவர்கள் தான். அவர்கள் எல்லாம் நன்றி கூற வேண்டிய கடமைப்பட்டது. உண்மையிலே கிருபா கிருஷன், நாங்கள் அது குறுகிய நேரத்துக்குள்ளே உங்களை அழைப்பதில் எப்படி இருந்த பொழுதிலும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று கேட்டு பல வேலைப்பழுக்கள் இருந்த பொழுதிலும் இந்த கலையத்துக்கு வருகை தந்து சிறப்பித்தீர்கள். உண்மையிலே உங்களுடைய அர்ப்பணிப்புகளை பார்த்திருக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமாக மக்களிடையே ஒரு நிகழ்ச்சி என்றாலும் இங்குமாக ஓடி திரிந்து அவற்றினை செய்து இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே நமக்கென்ன என்று எங்களுடைய குடும்பம் சார்ந்த வகையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேலைப்பழுக்களோடும் மிக கடினமான பழுக்களோடும் தான் நமது மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அதற்கு இடையே உங்களுடைய அர்ப்பணிப்போடு இப்படியான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற உங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உங்களுடைய மனதிலே அந்த பதிந்து கிடக்கின்ற அந்த உணர்வு துளிகளை மக்களுடைய கொண்டு செல்லப்பட வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பாளன், ஒரு செயற்பாட்டாளன் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்கள் ஊடகங்களுக்கிடையே மிகவும் ஒரு உறவு பாலம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உறவு பாலத்தின் மூலமாக உங்களை அழைப்புதல் ஏற்படுத்தியிருந்தோம். வருகை தந்தீர்கள். உங்களுடைய மனதில் பதிந்த அந்த எண்ண கருக்களை மக்களுடைய காற்றலிலே விதைத்து விட்டு செல்கிறீர்கள். உண்மையில விளங்க நன்றி. உண்மையில நாங்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடாது, நாங்கள் லீடர்ஷிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஃபாலோவராக இல்லாமல் லீடர்ஷிப்பாக இருந்தால் நாங்கள் முன்னேறலாம். நாளைய சமுதாயம் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிகள் கிருபா கிருஷன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.